ஹாய், அன்பான வணக்கம் அனைவருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது புடவைக்காரி அம்மன் கோவில்ல. இந்த கோவிலுக்கு ஒரு தனி விசேஷம், சிறப்புகளாக இருக்கு. வாங்க இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஆலயத்தை நம்ம பார்க்கலாம். எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் எல்லாம் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு அழகான இடத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே நல்ல ஒரு சிறப்பான முறையில் பக்தர்களுக்கு அம்மன் புடவைக்காரி அம்மன் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இது கருப்பசாமி அவருடைய வாகனம் இல்லையா, குதிரை வாகனம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, பிரமிப்பா இருக்கு இல்லையா. இங்க புற்று கூட இருக்கு பாருங்க, வரிசையா சப்த கன்னிகையர்கள் கூட இருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ மக்களுக்கு அபயகரம் நீட்டி பக்தர்களை காக்கக்கூடிய வகையில் இருக்கு பாருங்க. இவங்களை நம்ம சப்த கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காவல் தெய்வங்கள், நம்ம எல்லாரையுமே காக்கக்கூடிய தெய்வங்கள். சிவபெருமான் இங்க வீற்றிருக்கிறாரு. நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு வகையில அருமையான அற்புதமான கோவில் அது. இங்க பாருங்க, காவல் தெய்வம் காளிகாம்பாள் தாய். கொஞ்சம் பயமாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. இருந்தாலும் கடவுள் நம்ம மக்களை எல்லோரும் காப்பதற்காகத்தானே இருக்காங்க இல்லையா. அழகான காலை பொழுதுல அற்புதமான இந்த ஆலயத்துல இருந்து நான் உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன், அந்த சிவபெருமான், அந்த அம்மன் அனைவருக்குமே நல்ல வாழ்க்கையும், நல்ல வளத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், மன தெளிவையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். பசுமையும் அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா புடவைக்காரி அம்மன் கோவில் தாங்க. நிச்சயமா மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்க போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த புடவைக்காரி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூருக்கு அருகில் இருக்குது. திருக்கோயிலூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோவில். இங்க ஒரு சுவாமி இருக்காரு. அவர் அவர் மேல இறைவன் இறங்கி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதனால சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், அவரே எல்லாமே சொல்றாரு. சரியா இருக்கு, அனுபவத்துல எல்லாமே சரியா இருக்கு. ஸோ அதற்கான தீர்வுகள், அந்த தீர்வை கூட அந்த அருள்வாக்கிலேயே அவர் சொல்றாரு. நானும் இன்னைக்கு இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுறேன். உங்களுக்கும் இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.